பர்னபாவுக்கு ஒரு பேர் உண்டு, ஆறுதலின் மகன். தேவனுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆறுதலின் தேவன் கிடையாது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஏன்னா பர்னபாவால எல்லாத்துக்கும் ஆறுதல் செய்ய முடியாது, தேவனால எல்லாத்துக்கும் ஆறுதல் செய்ய முடியும். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் உங்களை அவரால் ஆறுதல் படுத்தவும் முடியும், உங்களுக்கான மாறுதலை கொடுக்கவும் முடியும். Praise God. பவுல் கொஞ்சம் வேற ரகம். அவர் சொல்லிட்டாரு, எப்பேற்பட்ட உபத்திரவத்திலும் அகப்படுகிறவருக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவரே எங்களுக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர். பர்னபா வேற ரகம். பவுல் தானியேல் பாபிலோன்ல இருந்தாரா, ஒரு நாள் சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரா ராஜாவுக்கு. அது சொல்லி முடிச்சோடனே என்ன நடந்துச்சு? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ராஜா தானியேலுடைய பாதத்துக்கு முன்பாக என்ன பண்றாரு? முகங்குப்புற விழுந்து மட்டும் கிடக்கலையாம். பைபிளில் நல்லா வாஸ்து பார்த்தா எழுதியிருக்கு, முகங்குப்புற விழுந்து வணங்கினானாம். கையை தட்டுங்களேன். இந்த பவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம், தானியேலுக்குள்ள இருந்த அபிஷேகம்லாம் யோசேப்புக்குள்ள இருந்தது. வேற வேற ரகங்க. யோசேப்புக்குள்ள இருந்து எப்படின்னா சுத்தி இருக்கிற அரிக்கட்டெல்லாம் அவருக்கு முன்னாடி விழுற மாதிரி அபிஷேகம். தானியேலுக்குள்ள இருந்தது தேசத்து ராஜாவே முகங்குப்புற விழுந்து கிடக்கிற. பிரைஸ் காட். இன்றைக்கும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்ஸ்டால் பண்ணுகிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருந்ததோ அதை போல ஒரு மகத்துவத்தை இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில நாம பேசி பேசி பாடும் போதே அப்படியே பரலோகம் ஒரு சிப்பை போட்டு இன்ஸ்டால் பண்ணுவதை போல இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்கிறார். சில நேரம் இன்ஸ்டால் பண்ணும்போது லேப்டாப்பில் கேட்கும், ஸ்பேஸ் இல்லைன்னு என்ன செய்யும்? ஃப்ரீ ஸ்பேஸாக இருங்க, பரலோகம் உங்களை நிரப்பும். இன்றைக்கான அபிஷேகத்தினால், இன்றைக்கான கிருபையினால் பரலோகம் நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை பெட்டி. உள்ள ஒரு பலகை, கற்பலகை இருக்கு, இருதயம் என்கிற கற்பலகை, அதில் தேவன் எழுதியிருக்கிறார். பிரைஸ் காட்.